அதாவது பெரும்பாலான இடத்துல பாலங்கள் தான் பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா பாலங்கள் தூராரிச்சுன்னு சொன்னாக்கா தண்ணி வெளியே போகாது, போக்கிலும் தண்ணி போகாது. அதுக்காக முதலமைச்சர் சொன்னார், அதுக்காக ஒரு தனி விங்க ஆரம்பிங்க என்று சொன்ன அடிப்படையில் 24-25 அறிவிப்பு அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையில பாலங்கள் ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மை கண்டிருந்து பழுதுகளை உடனுக்குடன் சீரமைக்க நிபுணத்துவம் வாய்ந்த நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் கொண்ட பாலம் சிறப்பு ஆய்வு அலகு என்று ஒன்றை நாம் உருவாக்கி இருக்கிறோம். பாலங்கள் காலமுறை ஆய்வு மேற்கொள்வது, புதிய கட்டடங்கள் கட்டப்படுகிற பாலங்களுடைய கூராய்வு மேற்கொள்வது, தலைமை பொறியாளர் திட்டம் அவருடைய தலைமையில இவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில விவேகானந்தர் நினைவில்லத்தையும் ஐயன் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வகையில் கடலிலே நடைபாலம் கட்ட 2016ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் சுற்றுலா துறை மூலமாக ஒரு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த கண்ணாடி பாலத்தை பற்றி தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். 2016 ஒன்றிய அரசாங்கம் ஒரு சுற்றுலாத்துறையின் மூலமாக இந்த பாலத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று ஒரு ஒப்புதல் சுற்றுலாத்துறைக்கு அனுப்புகிறார்கள். 2014 வந்த அந்த சுற்றுலாத்துறைக்கு வந்தவர்கள் அவர் பார்த்துவிட்டு எங்களால் கட்ட முடியாது, அதுக்கு முன்னால் மீன்வளத்துறைக்கு போகிறது, இப்படி பல துறைக்கு போகிறது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில ஒரு முறைக்கு 4 முறை கூட்டம் நடைபெறுகிறது. ஆனாலும் இந்த பாலம் கட்டுகிற நிலை வரவில்லை. கடைசியாக 2020 நெடுஞ்சாலைத்துறை கட்டலாம் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டு அப்பொழுது அரசாங்கம் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் 2020 ஒப்படைக்கப்பட்ட நெடுஞ்சாலைத்துறையிலே 2 ஆண்டு காலம் அந்த பாலம் கட்டுகிற பணி தூங்கிக் கொண்டே இருக்கிறது. அதற்கு பின்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆய்வுக் கூட்டத்தை மாண்பு முதலமைச்சர் நடத்துகிற பொழுது அவர் கேட்டார், இந்த பாலம் கட்டுகிற பணி என்கிற கோப்பு 5 ஆண்டு காலமாக தூக்கி கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வியை எங்களிடத்தில் கேட்டார்கள். அதற்கு பின்னால் இருக்கிற நிலைமையை எடுத்து சொன்னேன். இது பல துறைக்கு போய் இது பாலம் 2 பாறைகளை இணைத்து கட்டுகிற ஒரு கடல் பாலம். ஏன்னா கடல் சீற்றம் இருக்கும், புயல் இருக்கும், இப்படிலாம் இருக்கும் என்று ஒரு துறையை தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் இதை கட்ட முன்வரவில்லை, அதனால் கிடப்பிலே இருக்கிறது என்று சொன்ன பொழுது முதலமைச்சர் சொன்னார், முயற்சி திருவினையாக்கும் எண்ணி துணிக கரும் என்ற 2 வாக்கியத்தை எங்களிடத்திலே சொல்லி இதை கட்ட வேண்டும் என்று கண்ணாடி பாலத்தை அமையுங்கள் என்று அவர்தான் சொன்னார். ஆனால் ஏற்கனவே பாலங்கள் அமைக்க வேண்டும் என்று தான் கோப்புகள் இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் தான் சொன்னார், ஏன் இது கண்ணாடி பாலம் அமைத்தால் என்ன என்ற அந்த அறிவுரை அவர் வழங்கிய முயற்சியில் அடிப்படையில் தான் எங்களுடைய தலைமை பொறியாளர் இருந்த சந்திரசேகரையும் அதே சென்னையினுடைய ஐஐடியினுடைய பேராசிரியர் பெருமக்களையும் அனைவரையும் அழைத்து பேசி ஒரு முறைக்கு 3 கூட்டங்களை நடத்தி இந்த 77 மீட்டர் நீளமுள்ள 10 மீட்டர் அகலம் கொண்ட கண்ணாடி இழைப்பாலம் கடலின் நடுவே நெட்வொர்க் ஆர்ச் பிரிட்ஜ் என்கிற நவீன முறையில் 6 மெக்காலோ கம்பிகள் பயன்படுத்தி கட்டப்பட்டு 2024 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சீனாவிலே ஜாங்ஜியாஜூல் என்கிற மலைப்பகுதியிலே கண்ணாடி பாலம் இருக்கிறது. வியட்நாமிலே மோக்சாங் தீவிலே கண்ணாடி பாலம் இருக்கிறது. இந்தியாவிலே பீகாரிலே வனப்பகுதியிலே கண்ணாடி பாலம் இருக்கிறது. ஆனால் கடல் நடுவிலே கட்டப்பட்டிருக்கிற இந்தியாவிலே ஒரே பாலம் கண்ணாடி இழை பாலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான். இன்று வரை சுற்றுலா பயணிகள் ஏறத்தாழ 6,31,000 பேர் இதுவரைக்கும் கண்டு கழித்திருக்கிறார்கள். உலக சுற்றுலா பயணிகள் எல்லாம் வியக்கத்தக்க வகையில் குமரி மேலே புதிய அடையாளமாக கண்ணாடி பாலம் திகழ்கிறது. அதனால் நேற்றைய தினம் பார்த்தேன், இது ஆங்கில பத்திரிகை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில பத்திரிகை, இதில் முழு இந்த கண்ணாடி பாலத்தை பற்றித்தான் ஒரு பெரிய ஆர்டிக்கலே எழுதியிருக்கிறார்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பெருமை, ஃப்ரேட் ஆஃப் த தமிழ்நாடு என்ற தலைப்பில் அலைமேல் ஒரு நடை, வாக் ஓவர் த வேவ்ஸ் என்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான தலைப்பை எழுதி இதனுடைய சிறப்பை எல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் இன்னொன்று என்னன்னா, உத்தரப்பிரதேச மதுராவை சேர்ந்த பேராசிரியர் திரு நிகில் குமார் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் கட்டடத்துறையில் கட்டப்பட்ட ஒரு உயர்தர படைப்பு என்று சொன்னால் என்னால் நம்ப முடியவில்லை, நான் பார்த்து பார்த்து வியந்து போனேன் என்று ஒரு பேராசிரியர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் இதை குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்ல, வீக் என்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை, அந்த வீக் என்கிற ஆங்கில பத்திரிகை என்ன சொல்லுகிறது சொன்னால், குமரி கண்ணாடி பாலம் இந்தியாவுடைய தெற்கு முனையில் திரும்ப அழைக்கும் ஒரு வியக்கத்தக்க உணர்வு. திரும்ப எங்களை அழைக்கிற
விவேக்கத்தக்க உணர்வு என்று சொல்லிவிட்டு பவுஸ்ரிங் வளைவு முறையிலே கட்டப்பட்ட பாலம் நிகழ்கால பொறியியல் அதிசயம் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று வீக் பத்திரிகை இந்த பாலத்தை பற்றி இருக்கிறது. ஆக இந்த கண்ணாடி அடைப்பாலம் வருவதற்கு காரணம் எண்ணி துணிக கருமம் என்று சொன்னாலே முயற்சி திருவினையாக்கும் என்ற குரலை எங்களுக்கு சுட்டிக்காட்டி எங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் என்று சொன்னால் ஆக மிகையாகாது. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த நெடுஞ்சாலைத்துறை சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.